தரீகத்தினுடைய கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் காசி ஹபீபுல்லா சாஹிபும் போறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த திருவல்லிக்கேணி நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி ராயப்பேட்டை பகுதியிலே தரீகத் என்ற பெயரிலே ஒரு சில பேர் மோசமான தவறான ஆன்மீகத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனையை சரியா சொல்லி தரக்கூடிய மக்கள் எங்கள்கிட்ட இல்லை. இந்த காலத்துல குறைஞ்சிட்டாங்க. அத்வைதம்னா என்ன, வஹ்தத்துல் வஜூதுனா என்னங்கிறது தெரியாததுனால யாராவது தவறாக குழப்பினால் சரியானது இதுதான் என்று ஹிம்மத்தோடு சொல்லக்கூடிய ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு. கௌசுல்லாஹ்வுடைய பேர பிள்ளையாச்சு இவங்க. நம்ம கூட முஹீதீன் மௌலூதுல படிப்போம், மாலஹா மின் இப்திதா ஃபஹுவல் இன்திஹா லில் கைரி ஃபக்தனிமின் ஒரு பைத் வருது. யா முரீத த்வாலிபன் நிஅமிய பைத்துல மாலஹா மின் இப்திதா, இந்த காதிரியா தரீகாவில் எந்த ஞானம் ஆரம்பமாக இருக்கிறதோ ஃபஹுவல் இன்திஹா லில் கைரி, அது மற்ற தரீகாக்களிலே அது கடைசியான தாலீமா இருக்கும். ஃபக்தனிமி, எனவே இந்த காதிரியா தரீகாவை நீ பற்றி பிடித்து கண்ணிமத்தை பெற்றுக்கொள்ளுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க சொன்னாங்க, காதிரியா தரீகாவுடைய ஒரு பெரிய மிக தனிப்பட்ட ஒரு சிறப்பே என்னன்னா உலூவுல் ஹிம்மத். ஹிம்மத், அல்லாஹ்வை வைத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்ற ஹிம்மத், தைரியம் தான் காதிரியா தரீகா. அதனாலதான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முரீதி லா தகஃப் அல்லாஹு ரப்பி, முரீதே நீ பயப்படாத, அல்லாஹ் நம்முடைய ரப்பாக இருக்கிறான். அத்தானி ரிஃபாத்தன் நில்துல் மஆலி, அல்லாஹ் தஆலா எனக்கு உயர்ந்த தரஜாக்களை தந்திருக்கிறான். நான் அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக உயர்ந்த தரஜாக்களை நான் பெற்றிருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. முரீதி, என்னுடைய முரீதே, உனக்கு லக்கல் புஷ்ரா, உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும். தக்கூனு அலல் வஃபா, நீ என்னிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஓ இன் குன்த ஃபீ கம்மின், நீ ஏதாவது கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டால் உகிசுக பி ஹிம்மதி, என் ஹிம்மத்தை கொண்டு நான் அல்லாஹ்விடம் உதவி வாங்கி உனக்கு உதவி செய்வேன். அப்போ காதிரியா தரீகா, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தரீகா என்று சொன்னால் அது உயர்ந்த ஹிம்மத்திற்குரிய தரீகா. அப்போ ஹபீபுல்லா சாஹிப் சொன்ன கோரிக்கையை ஏற்று சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி